வணக்கம். கமலா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது கிறிஸ்துமஸ் பண்டிகை. பழமையான கப்ஸ் தேவாலயத்தில் 3 மொழிகளில் நடைபெற்ற திருப்பள்ளியில் ஏராளமானோர் பங்கேற்பு. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். கல்வித்துறை வளாகத்தில் ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டம். அரியாங்குப்பம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்து 3 பேர் தப்பி ஓட்டம். பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம். இனி விரிவான செய்திகள். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் டான் பாஸ்கோ தேவாலயத்திற்கு சென்று பொதுமக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள டான் பாஸ்கோ சர்ச்சுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் நேரில் சென்று கிறிஸ்துமஸ் திருநாளை கொண்டாடினார். பொதுமக்கள் சார்பாகவும் காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் பொதுமக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். டான் பாஸ்கோ சர்ச் பாதிரியார் பொன்னாடை அணிவித்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது இளைஞர்கள், கமலா அறக்கட்டளை குழுவினர்கள் உடனிருந்தனர். வில்லியனூர் மாதா கோவிலில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் தின விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இயேசு பிறப்பை உலகம் முழுவதும் கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர். வில்லியனூர் லூர்து அன்னை திருத்தலம் பிரான்சில் உள்ள லூர்துவில் உள்ள திருத்தலத்திற்கு அடுத்தபடியாக உலகிலேயே 2வது லூர்து அன்னைக்கான ஆலயமாகும். முக்கிய நிகழ்வாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வில்லியனூர் தூய லூர்து அன்னை மாதா திருத்தலத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து குழந்தை இயேசுவை தோளில் சுமந்தபடி ஆலயத்தை சுற்றி வந்த அறிவத்தந்தை ஆல்பர்ட் அடிகளார் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் ஆல்வின் அன்பரசு, உதவி பங்கு தந்தை டொமினிக் சாவியோ கலந்து கொண்டனர். தொடர்ந்து குழந்தை இயேசுவின் வரலாறு மற்றும் நற்செய்திகள் தெரிவிக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் தின விழாவை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகள் மற்றும் கிறிஸ்துமஸ் மரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு குழந்தை இயேசுவை வழிபட்டு சென்றனர். இதே போன்று புதுச்சேரி, காலாப்பட்டு, அரியாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலி மற்றும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவரும் தேவாலயங்களில் பிரார்த்தனை பாடி வரவேற்றனர். லாஸ்பேட்டை தொகுதி ஜீவானந்தபுரம் பகுதி மக்களுக்கு தினசரி கேலண்டர்கள் மற்றும் பரிசு பொருட்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் தினசரி கேலண்டர் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஜீவானந்தபுரத்தில் உள்ள அன்னை பிரியதர்ஷினி வீதி பகுதிக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் தினசரி கேலண்டர்கள் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார். அந்த பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுக்கும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதனுக்கும் மலர் தூவி பொன்னாடை அணிவித்து ஆரத்தி எடுத்து மிக உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். அப்பகுதி பொறுப்பாளர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
தேசிய அளவிலான கயிறு தாண்டுதல் சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்ற வீரர்களுக்கான அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொண்ட லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி கயிறு தாண்டல் சங்கத்தின் விளையாட்டு வீரர்கள் கடந்த 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை மகாராஷ்டிராவில் நடைபெற்ற தேசிய அளவிலான கயிறு தாண்டல் சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்றனர். இந்த போட்டியில் பங்கேற்பதற்கான அனைத்து செலவுகளையும் ஏற்று முழுமையான நிதி உதவி வழங்கிய லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். மேலும் தேசிய அளவில் பங்கேற்று பரிசுகளை வென்று வந்த விளையாட்டு வீரர்களை ஜோஸ் சார்லஸ் மார்டின் பாராட்டி கௌரவித்தார். தட்டாஞ்சாவடி தொகுதியின் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ராஜா உடனிருந்தார். லாஸ்பேட்டை தொகுதி பெத்திசெட்டிப்பேட் பகுதி மக்களுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதனின் மகனும் கமலா குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான சிம்மையன் வைத்தியநாதன் அவர்கள் தினசரி கேலண்டர்களை வழங்கினார். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்று பொதுமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வகையில் லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் தினசரி கேலண்டர் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பெத்திசெட்டிப்பேட்டை பகுதிகளான விநாயகர் கோவில் தெரு, வேல்கோவில் தெரு, பொன்னியம்மன் கோவில் வீதி, பொன்னியம்மன் கோவில் பின்புறம், பூஞ்சோலை மாரியம்மன் கோவில் வீதி, சுப்பிரமணியர் கோவில் வீதி, குளக்கரை வீதி, பாவேந்தர் வீதி, வள்ளலார் வீதி ஆகிய பகுதிகளுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதனின் மகனும் கமலா குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான சின்மயன் வைத்தியநாதன் தினசரி கேலண்டர்களை வழங்கினார். அப்பகுதி பொறுப்பாளர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பாகூர் பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்க வந்த பாஜக கட்சியை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 100 நாள் வேலை திட்டமான கிராமப்புற தொழிலாளர்களின் வேலை உரிமையை பறிக்கும் புதிய சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் வில்லியனூர், பாகூர், திருக்கனூர், நெட்டப்பாக்கம், காரைக்கால் ஆகிய 5 மையங்களில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக பாகூர் மாதா கோவில் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாரா கலைநாதன், பெருமாள், ஆறுமுகம், திமுகவை சேர்ந்த ஆனந்தன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தமிழ்மாறன், தமிழ்வாணன், தாயப்பன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பெருமாள், சரவணன், பக்தவச்சலம், தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த அருள், விஜயன், சுரேஷ், திராவிடர் கழகத்தை சேர்ந்த சேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் என்று 500க்கும் மேற்பட்ட அனைத்து கட்சி பிரமுகர்களும் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஏழைகளுக்கு விரோதமான சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். பிறகு பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது புதுச்சேரியை சேர்ந்த மக்களை பெரிதும் பாதிக்கும் வகையில் கூட்டணி கட்சிகள் செயல்பட்டு வருகிறது என்று கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த விவசாயிகள் நடக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணேன், 50 நாள் மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கம் 50 நாள் 100 நாள் விவசாயிகள் ஒரு கார்டு, அந்த டிஆர்டியில் ஒரு கார்டு, அந்த 100 நாள் வேலைக்காரங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்து விவசாயி கூட அந்த பணியை இணைத்து செயல்படுறதுக்கு ஏற்பாடு செய்தேன். எப்படியெல்லாம் செய்ய முடியுன்றதெல்லாம் குழுப்பெல்லாம் தயார் பண்ணி அது பிறகு 2001 நான் தோற்றத்தினால அந்த திட்டங்களை கொண்டு வர முடியவில்லை. புதுச்சேரியில் பல 100 ஆண்டுகள் பழமையான கப்ஸ் தேவாலயத்தில் 3 மொழிகளில் திருப்பலிகள் நடைபெற்றது. இயேசு பிறப்பை உலகம் முழுவதும் கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஜென்மராகினி ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து குழந்தை இயேசுவை தோளில் சுமந்தபடி ஆலயத்தை சுற்றி வந்த கடலூர், புதுச்சேரி உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து குழந்தை இயேசுவின் வரலாறு மற்றும் நற்செய்திகள் தெரிவிக்கப்பட்டது. இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு குழந்தை இயேசுவை வழிபட்டு சென்றனர். இதேபோன்று 100 ஆண்டு பழமை வாய்ந்த கப்ஸ் கோவிலில் பிரெஞ்சு மற்றும் தமிழ், ஆங்கிலம் என 3 மொழிகளில் பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். இதேபோன்று புதுச்சேரி, வில்லியனூர், காலாப்பட்டு, அரியங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலி மற்றும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நகர பகுதியில் நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா உடை அணிந்து பொதுமக்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். புதுச்சேரியில் முதல் சர்வதேச கிளாசிக் ஃபைடு செஸ் போட்டி ஹண்டர் குயின் டிராபி 2025 போட்டியை ஜோஸ் சார்லஸ் மார்டின் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். சாதுர் யோகா அறக்கட்டளை சார்பில் நடத்தப்படும் ஹண்டர்ஸ் குயின் டிராபி புதுச்சேரி என்ற முதல் சர்வதேச கிளாசிக்கல் ஃபீடே செஸ் போட்டி 2025 தொடக்க விழா புதுச்சேரி சாய்பாபா சுவாமிகள் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த போட்டியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவரது மனைவி சிந்து சார்லஸ் அவர்களுடன் இணைந்து குத்துவிளக்கேற்றி ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். இந்த தொடக்க விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி, ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள், 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முதன்முறையாக நடைபெறும் இந்த சர்வதேச கிளாசிக்கல் ஃபீடே செஸ் போட்டி டிசம்பர் 25 முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த போட்டியில் பீகார், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கேரளா, கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட பல மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்களுடன் அமெரிக்காவை சேர்ந்த சர்வதேச செஸ் வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். மொத்தமாக 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டுள்ள இந்த போட்டியில் 200க்கும் மேற்பட்ட ஃபீடே மதிப்பெண் பெற்ற சர்வதேச தரநிலை வீரர்கள் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. செஸ் போட்டி தொடக்க விழாவின் போது லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்து வரும் சமூக சேவைகள் மற்றும் மக்கள் நல பணிகளை புகழ்ந்து தனுஸ்ரீ என்கிற பள்ளி மாணவி வாசித்த கவிதை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேசுகையில், இளைஞர்களை ஊக்குவிக்கும் நோக்கத்திலேயே இந்த செஸ் போட்டி நடத்தப்படுகிறது. தமிழகத்தை சேர்ந்த பலர் உலக அளவில் செஸ் விளையாட்டில் புகழ் பெற்றுள்ளனர். அதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர்களும் உலக அரங்கில் வெற்றி பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்க வேண்டும். இந்த போட்டியில் பங்கேற்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று கூறினார். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்தநாள் விழா காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் கொண்டாடப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு சார்பில் முன்னாள் பிரதமர் மறைந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாநில துணைத் தலைவர் கார்த்திகேயன் தலைமை தாங்கினார். வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் பிரபு, சுரேஷ் கண்ணா, பாலு, அமுதா ராணி, சசிகுமார், ஜனவா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு வாஜ்பாய் அவர்களின் தேசப்பற்று, அரசியல் பணிகள் மற்றும் தலைமை குணங்களை புகழ்ந்து பேசினர்.
अटल बिहारी वाजपेयी पुगल, अटल बिहारी वाजपेयी पुगल, अटल बिहारी वाजपेयी पुगल, भारत प्रदमर नरेंद्र मोदी पुगल, भारत प्रदमर नरेंद्र मोदी पुगल, वंदे वंदे भारत माता की। பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து அவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் கடந்த 6 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஆசிரியர்களை நீதிமன்ற உத்தரவின்படி பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இன்று 2வது நாளாக கல்வித்துறை வளாகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை நேரில் சந்தித்து அவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். இவங்களை பெர்மனன்ட் பண்ணாமல் புதுசாக வேலைக்கு ஆள் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் 292 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இதே பார்த்தீங்கன்னா பாருக்கு 200 புது பாராக ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த அரசாங்கம். இந்த மாதிரி கல்வி ஒரு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் இந்த டீச்சர்ஸ்க்கே இந்த நிலைமைனா, ஆசிரியர்களுக்கு இந்த நிலைமைனா, இங்கே பொதுமக்களுக்கு என்ன ஒரு கஷ்டத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இயற்கை வேளாண்மை குறித்த ஒரு நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மற்றும் அங்கக மற்றும் இயற்கை வேளாண்மைக்கான பிராந்திய மையம் பெங்களூரு இணைந்து நடத்தும் ஒரு நாள் மண்டல இயற்கை வேளாண்மை குறித்த கருத்தரங்கம் திருக்காஞ்சியில் உள்ள ஸ்ரீ காஞ்சிநாதர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கூடுதல் வேளாண் இயக்குநர் பயிற்சி வழி மற்றும் தொடர்பு திட்டம் செழியன் பாபு வரவேற்புரையாற்றினார். துணை வேளாண் இயக்குநர் குமாரவேலு நோக்கவுரையாற்றினார். கூடுதல் வேளாண் இயக்குநர் நில உபயோக திட்டம் மற்றும் தர கட்டுப்பாடு ஜெய்சங்கர் வாழ்த்துரை வழங்கினார். அங்கக மற்றும் இயற்கை வேளாண்மைக்கான மண்டல மையம் பெங்களூரு இயக்குநர் வாழ்த்துரை வழங்கினார். வேளாண் செயலர் சௌத்ரி முகமது யாசிர் இந்த ஒரு நாள் கருத்தரங்கை தலைமை தாங்கி தலைமை உரை ஆற்றினார். தஞ்சாவூர் சித்தர் இயற்கை வழி மற்றும் அங்கக வேளாண்மை குறித்து தொழில்நுட்ப உரை வழங்கினார். மற்றும் புதுக்கோட்டை ஆதப்பன் இயற்கை முறை விளைந்த பொருட்களை சந்தைப்படுத்துதல் பற்றி கூறினார். இந்த ஒரு நாள் கருத்தரங்கில் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள், வேளாண் அலுவலர்கள், துணை வேளாண் இயக்குநர்கள், இணை வேளாண் இயக்குநர்கள், களப்பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியிலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கிருமாம்பாக்கம் அருகே லாரி மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த காதி ஊழியர் பலியானார். பாகூர் கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள கன்னியகோவிலை சேர்ந்தவர் 56 வயதான கிருஷ்ணகுமார். காட்டுக்குப்பம் காதி தொழிலக ஊழியரான இவர் நேற்று மாலை சுமார் 6:30 மணியளவில் புதுச்சேரியிலிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். புதுச்சேரி கடலூர் சாலை கிருமாம்பாக்கம் தனியார் திருமண மண்டபம் அருகே சென்றபோது எதிரே கடலூரிலிருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற லாரி அவரது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த கிருஷ்ணகுமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த 2020ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் வேலைவாய்ப்பு அலுவலகம் தகுதி தேர்வு நேர்முக தேர்வு மூலம் 288 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அப்போது நிதி நிலைமையை காரணம் காட்டி அவர்களை ஒப்பந்த முறையில் பணியமர்த்தினர். இவர்களின் ஒப்பந்தம் ஆண்டிற்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டு வந்த நிலையில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். மேலும் பேரணி, ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் என பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக கல்வித்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனிடையே நாடு முழுவதும் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை இயக்குநரை சந்திக்க வந்தனர். ஆனால் அவர்களை கல்வித்துறை இயக்குநர் சந்திக்க மறுத்ததால் காலை முதல் கல்வித்துறை வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுது பணி நிரந்தரம் செய்யும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என கூறி 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர்.
பள்ளி கல்வித்துறையிலே பணிபுரிகிற 292 கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், பால சேவிக்காக்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு கல்வித்துறை வளாகத்திலே காத்திருப்பு போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறோம். அவர்களுக்கு பணி நிரந்தர ஆணை வழங்கும் வரை இந்த வளாகத்திலேயே இருந்து போராட்டம் நடத்துவோம். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சரும் கல்வி அமைச்சரும் இந்த விஷயத்தில் தலையிட்டு பணி நிரந்தர ஆணையை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பணி நிரந்தர ஆணை வழங்கும் வரை இங்கதான் இருப்போம் போராட்டம். தேசிய டென்னிஸ் பந்து கிரிக்கெட் போட்டியில் சிறுமியர் அணி 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. இந்திய அரசின் விளையாட்டுத் துறையால் அங்கீகாரம் பெற்ற டென்னிஸ் பந்து கிரிக்கெட்டின் 33வது ஜூனியர் தேசிய டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் சிறுவர் மற்றும் சிறுமியர் விளையாடும் கிரிக்கெட் போட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் நடைபெற்றது. இதில் 32 மாநிலங்களில் இருந்து வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சங்க மாநில செயலாளர் தலைமையில் சிறுவர் சிறுமியர் அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அணி உத்தரப்பிரதேச அணியை எதிர்கொண்டது. புதுச்சேரி சிறுமியர் அணி 3ஆம் இடத்தை பிடித்து பரிசை கைப்பற்றியது. முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்தநாள் விழா மணவெளி தொகுதி பாஜக சார்பில் கொண்டாடப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாளையொட்டி மணவெளி சட்டமன்ற தொகுதி பாஜக சார்பில் தவளக்குப்பம் சந்திப்பில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் பாஜகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை மாநில செயலர் ஹேமமாலினி, மாவட்ட தலைவர் சுகுமாரன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி, சக்தி பாலன், தினகரன், ஆண்டியார்பாளையம் ராஜா, தொகுதி செயலாளர் சக்திவேல், ராஜதுரை, குமாரன், முருகானந்தம், வாழ்முனி, பன்னீர்செல்வம், குமார், தங்கரத்தினம், சிவா, கணபதி, கோபு, தங்கதுரை, முரளி, தமிழ், பழனி, மணிகண்டன், நாகமுத்து, சக்திவேல், அனிதா, ராஜேஸ்வரி, கலைச்செல்வி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாஜ்பாய் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி பாரதிய ஜனதா கட்சி வாழ்க்கை என்று கோஷங்களை எழுப்பி பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். கன்னியகோவில் மன்னாதீஸ்வரர் கோவில் உற்சவ வாகனங்களின் பாதுகாப்பு வளாகத்தினை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் கன்னியகோவிலில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுரை பச்சைவாழி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு சொந்தமான சுவாமி வீதி உலா வாகனங்களான ரிஷபம், மயில், புலி, சிம்மம், மூஷிகம் உள்ளிட்ட வாகனங்கள் உள்ளன. இந்த வாகனங்களை நிறுத்தி வைக்க புதிதாக பாதுகாப்பு வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி வீதியுலா வாகன பாதுகாப்பு மையத்தை திறந்து வைத்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி மாறன் மற்றும் கிராம பிரமுகர்கள், கிராம பஞ்சாயத்தார், ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள், இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாருக்கு பொன்னாடை போர்த்தி கோவில் நிர்வாகம் மற்றும் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் மரியாதை செய்யப்பட்டது. சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்து 3 பேர் தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த அரியாங்குப்பம் பகுதியில் சிறுவர் சீர்திருத்த பள்ளி அமைந்துள்ளது. இங்கு பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட 3 சிறுவர்கள் அடைக்கப்பட்டிருந்தனர். இதில் 3 பேரும் தற்பொழுது பின்புற சுவர் வழியாக குதித்து தப்பி ஓடிவிட்டனர். இதில் ஒருவர் காரைக்காலை சேர்ந்தவர் மற்றும் 2 பேர் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து சிறுவர் சீர்திருத்த நிர்வாகம் சார்பில் அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு திருப்பலிகள் பங்கேற்ற ஏராளமான கிறிஸ்தவர்களுக்கு ரமா அறக்கட்டளை சார்பாக கேக்குகள் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி முருங்கம்பாக்கம் அன்னை தெரேசா நகரில் அமைந்துள்ள தேவாலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி ரமா அறக்கட்டளை நிறுவனர் விக்கி என்கிற ராஜகணபதி கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் மாதா கோவிலில் திருப்பலி முடிந்து வீடு திரும்பியவர்களுக்கு புதுச்சேரி ரமா அறக்கட்டளை சார்பில் இலவசமாக கேக்குகள் வழங்கி வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டது.
இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சியில் மகளிர் அணி தலைவியாக பிரபாதேவி நியமிக்கப்பட்டுள்ளதை அடுத்து சார்லஸ் மார்டினுக்கு அவர் 5 அடி உயரமுள்ள வேல் வழங்கி நன்றியை தெரிவித்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வந்த பிரபாதேவி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாஜகவிலிருந்து விலகினார். இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நடைபெற்ற மகளிருக்கான JCM-இன் வாக்குறுதிகள் என்ற நிகழ்ச்சியில் அக்கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் தன்னை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டார். இதனையடுத்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்த பிரபாதேவிக்கு அக்கட்சியின் மகளிர் அணி தலைவியாக பொறுப்பு வழங்கப்படுவதாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மகளிர் அணி தலைவி பொறுப்பு வழங்கிய கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பிரபாதேவி 5 அடி உயரமுள்ள முருகவேல் வழங்கி தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அதிமுக நிறுவனர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 38வது ஆண்டு நினைவு தினம் அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. அதிமுக நிறுவனர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 38வது ஆண்டு நினைவு தினம் அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி பிரம்மன் சதுக்கம் அருகில் அலங்கரிக்கப்பட்ட புரட்சி தலைவர் திருவுருவப் படத்திற்கு கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி நினைவு தினத்தை அனுசரித்தனர். தொகுதி கழக செயலாளர் ராஜா தலைமையில் மாநில கழக துணை செயலாளர் கணேசன், சேரன், எம்ஜிஆர் மன்ற தலைவர் பாண்டரங்கன் முன்னிலையில் பொதுக்குழு உறுப்பினர் பாலன், அண்ணா தொழிற்சங்க தலைவர் பரசுராமன், மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சுரேந்தர், தொகுதி துணை செயலாளர் சிவா, தட்சிணாமூர்த்தி, வார்டு கழக செயலாளர்கள் பன்னீர்செல்வம், பாலு, சிவரவி, நாகப்பன், ஆறுமுகம், கோபி, முத்துலிங்கம், பாரதி, ராமலிங்கம், செங்கேணி என்கிற ரவி, ஜோதி, ஜெயபாலு, காத்தவராயன், அசோகன், ஆதி, கருணாநிதி என ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு புரட்சி தலைவரின் புகழை போற்றி நினைவு கூர்ந்தனர். மாணவிலி ராதா மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் மணவேலி ராதா மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு முன்னதாக பள்ளி ஆசிரியைகள் தனம், அலை, மலர்கொடி, வனிதா, மாணவ செல்வங்கள் பால் வியானி, செம் ஹிலாரியன், அச்சுரானிவ் ஆகியோர் கிறிஸ்துமஸ் குடிலை மிக சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் பள்ளி ஆசிரியை லீமா குழந்தை இயேசுவை பள்ளி தாளாளர் பரமானந்தம் அவர்களிடம் வழங்க பள்ளி முதல்வர் ஃபெர்லின் ஜெயக்குமார் சாண்டா கிறிஸ்துமஸ் தாத்தாவுடன் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி எடுத்து வந்து மாணவ செல்வங்கள் அனைவரிடமும் காண்பித்து கிறிஸ்துமஸ் குடிலில் வைத்தார். விழாவில் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி கொண்டாடினர். விழாவை பள்ளி ஆசிரியர்கள் மாலா, வசந்தி, ஸ்ரீகங்கா, ஜெயச்சந்திரன், கலைச்செல்வி, பரமேஸ்வரி, நர்மதா, தீபா ஆகியோர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி உழவர்கரை பகுதியில் பாஜக சார்பாக பொதுமக்களுக்கு தினசரி கேலண்டர் மற்றும் கேக் வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதியில் புனித ஆந்திரேயர் பேராலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து இவர்களுக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் உழவர்கரை சரவணன் தினசரி கேலண்டர் மற்றும் கேக் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், உழவர்கரை சரவணன் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையின் பொழுது கடைகளில் கேக்கு வாங்கி கொடுத்து வாழ்த்துக்கள் கூறுவதை விட நாமே தயார் செய்து உறவினர்களுக்கு வழங்கி வாழ்த்து கூறுவது மிகப்பெரிய சந்தோஷம் என்றார் பட்டதாரி பெண் ஒருவர். கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றாலே கேக் தான் நினைவிற்கு வரும். விதவிதமான கேக்குகளை உறவினர்களுக்கு வாங்கி கொடுத்து மகிழ்ந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்வதை கிறிஸ்தவர்கள் வழக்கமாக வைத்துள்ளனர். அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இதற்காகவே கடைகளில் விதவிதமான கேக்குகள் தயார் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு எவ்வளவுதான் கடையில் வாங்கிய கேக்குகளை வழங்கி கிறிஸ்துமஸை கொண்டாடினாலும் அந்த கேக்குகளை வீட்டில் நாமே தயார் செய்து உறவினர்களுக்கு கொடுத்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். அந்த வகையில் லாஸ்பேட்டையை சேர்ந்த ஒரு பெண் வீட்டிலே கேரட், டேட்ஸ் கேக் தயார் செய்து
உறவினர்களுக்கு வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறினார். அவர் செய்முறை குறித்து கூறும் பொழுது சுமார் 45 நிமிடத்தில் 1 கிலோ கேக்குகளை தயார் செய்வது எப்படி என்பதையும், பாதாம், பிஸ்தா, ஐஸ்கிரீம், பேரிச்சம்பழம், மைதா மாவு, நாட்டு சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை சேர்த்து கேக் தயார் செய்வது குறித்தும் விளக்கம் அளித்தார். நாமே தயார் செய்த கேக்குகளை உறவினர்களுக்கு வழங்குவது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். இது கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு ரொம்ப ஸ்பெஷலான கேக். இந்த யூஸ்வலாக இந்த சீசனில் நம்ம வெளில போய் கேக்ஸ் வாங்குவோம், அதில் அதிகமாக செலவாகும் இந்த டேட்ஸ் கேட்கலாம். ஸோ நம்ம இது வீட்டிலே ஒவ்வொருத்தரும் நீங்களாகவே பேக் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான வேலை. நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண பொருள் மைதா மாவு, இது இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் வீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை ஹெல்தியாக வெர்ஷன் கிட்ஸுக்காக நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கிறேன், பட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன், கேரட், டேட்ஸ், ரைசின் அண்ட் கேஷ்யூஸ். இதெல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பேக் பண்ணினா ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். இது ஏன்னா இது ஹெவி கண்டென்ட் இருக்கிறதுனால இது 45 மினிட்ஸ் ஆகும் ஓவனில். இது நீங்கள் குக்கரில் கூட வச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா சிலவங்க வீட்டில் ஓவன் இருக்காது. ஸோ குக்கரில் வச்சிங்கனால சேம் 45 மினிட்ஸ் ஆகும். உழவர்கரை தொகுதியில் கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி அவர்கள் 2000 பக்தர்களுக்கு கேக்குகளை வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கும் புனித ஆந்திரேய ஆலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசாமி ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ள குழந்தை இயேசுவை வணங்கினார். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட சுமார் 2000 பக்தர்களுக்கு பிளம் கேக்குகளை வழங்கி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மேளதாளங்கள் முழங்க உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு கேக் மற்றும் தினசரி கேலண்டரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழக லாவண்யா வழங்கினார். இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி உழவர்கரை தொகுதி மக்கள் மத்தியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இணை செயலாளர் லாவண்யா மிக சிறப்பான முறையில் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். மேளதாளங்கள் முழங்க கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்த குழந்தைகளுடன் தொகுதிக்குட்பட்ட வீதிகளில் லாவண்யா நேரில் சென்றார். இந்த ஊர்வலம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது. சாண்டா கிளாஸ் வேடமணிந்த குழந்தைகள் ஆடல் பாடலுடன் சென்றது பார்வையாளர்களை கவர்ந்தது. கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் விதமாக தொகுதி மக்களுக்கு இனிப்பு, கேக்குகள் மற்றும் வருகிற புத்தாண்டிற்கான நாட்காட்டிகளையும் லாவண்யா வழங்கினார். ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரில் சென்று பெரியவர்களிடம் ஆசி பெற்றும் குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கியும் தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அன்பு, அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை போதிக்கும் இந்த நன்னாளில் உழவர்கரை தொகுதி மக்கள் அனைவரும் அனைத்து வளமும் நலமும் பெற்று மகிழ்வுடன் வாழ இறைவனை வேண்டுகிறேன் என்றும், மக்கள் மகிழ்ச்சியில் பங்கெடுப்பது தனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது என்றும் தெரிவித்தார். இந்த கொண்டாட்டத்தில் அமமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் தொகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி அதிமுக சார்பில் உழவர்கரை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை பகுதி புதுநகரில் புனித ஆந்திரேய பேராலயம் உள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ரெட்டியார்பாளையம் பகுதியில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இந்த நிலையில் அதிமுக மாநில தொழில்நுட்ப பிரிவு மாநில தலைவர் டாக்டர் அருள் செழியன் தலைமையில் அதிமுகவினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் திருப்பலியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கேக் வழங்கினர். கடலூர் தபால் நிலையம் பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்திய பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சியான அதிமுகவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100 நாள் வேலை இனி இல்லை. அண்ணல் காந்தியடிகள் பெயரை நீக்கி 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை கொண்டு வந்த ஒன்றிய பாஜக அரசையும் ஒத்து ஊதும் அதிமுகவையும் கண்டித்து கடலூர் தலைமை தபால் நிலையம் எதிரில் தமிழக முதலமைச்சர், திமுக தலைவர் ஸ்டாலின் ஆணைப்படி கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், தமிழ்நாடு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வழிகாட்டுதலோடு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி, கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், கடலூர் மாநகர செயலாளர் ராஜா, கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, ஒன்றிய கழக செயலாளர்கள் காசிராஜன், சுப்பிரமணியன், தனஞ்சொழியன், விஜயசுந்தரம், மகேஷ், தொகுதி பார்வையாளர் வழக்கறிஞர் சுவை சுரேஷ், பகுதி கழக செயலாளர்கள் நடராஜன், வெங்கடேசன், சலீம், இளையராஜா உள்ளிட்ட மாவட்ட, மாநகர, பகுதி, கிளைக்கழக நிர்வாகிகள், அனைத்து கட்சி நிர்வாகிகள், 1000க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், கட்சி பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.
வேம்பூர் அடுத்துள்ள எழுத்தூர் அருகே அரசு பேருந்து டயர் வெடித்து கோர விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த எழுத்தூர் பேருந்து நிலையம் அருகே திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் டயர் திடீரென வெடித்தது. கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து திருச்சி மார்க்க சாலையில் எதிரே சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி வந்த 2 கார்கள் மீது மோதியதில் கோர விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 9க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் ராமநத்தம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் விபத்திற்கான காரணங்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது கிறிஸ்துமஸ் பண்டிகை. பழமையான கப்ஸ் தேவாலயத்தில் 3 மொழிகளில் நடைபெற்ற திருப்பள்ளியில் ஏராளமானோர் பங்கேற்பு. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். கல்வித்துறை வளாகத்தில் ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டம். அரியாங்குப்பம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்து 3 பேர் தப்பி ஓட்டம் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.